நல்லதை கொண்டு பார்த்தாலும் நம்மை எப்படி இயக்க இருந்தனால இதான் என்னை கூறினார். ஒவ்வொரு நிமிடத்திலும் காட்டுக்குள் அழைத்து செல்லும். நாட்டுக்குள் போகும்போது உணர்வு மனிதன் எப்படி இருக்கின்றான், அது உணர்வு நீ தப்ப வேண்டும் அல்லவா அப்படின்னு சொல்லினா அவரை போல பைத்தியக்கார மாதிரி என்னை வேசி கழிச்சிட்டு சில நேரங்கள்லாம் போச்சுள்ளார். என்னை சூட்டு போடுறான்னு சொன்னாரு. அப்புறம் என்ன செய்யறாரு, வேசி கழிச்சிட்டு போடான்னு சொல்றாரு. இதையும் போட சொல்றாரு, அதையும் போடு. அந்த சூட்டுங்கிறது பின்னாடி கொடுக்குறாரு. அந்த அருள் என்ற உணர்வை பார்த்தோன்னே அந்த உணர்வு என்ற நிறைய மகிழ்ச்சியாகுது. அந்த சூட்டை போடுறா அப்படிங்கிற நான் வேண்டாம் வேண்டான்னு கிழிஞ்ச வேசியை கட்டிட்டு போங்கிறாரு. நம்மளை பார்த்தா வெக்கமா இருக்குது. ஆனா நீ அதிகாரத்தை சொன்னு போனீங்கன்னா உன்னை கண்டு மற்றவன் நீ அஞ்சி அடுத்தவன் அஞ்சப்படும் உணர்வை தான் நீ நுகர மாட்டோம். ஆகவே இந்த கிழிஞ்ச சட்டையில போகும்போதுதான் ஒன்னு எவனும் கவனிக்க மாட்டான். ஆகவே இந்த உணர்வின் தன்மை வரும்போது அவன் உணர்வை நீ அறிய முடியும்.